ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம நடேசன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், தப்பி தவறி கூட பல்லவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக திரும்பி பார்த்தா நம்ம சேரன் வந்து நிற்கிறாரு. அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பாவுக்கு இப்படியெல்லாம் இவ்வளோ பெருந்தன்மையாக இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னு உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பல்லவன் மட்டும் அப்பாவோட பையன் இல்லைன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஆனால் நான் எதையும் அப்பா கிட்ட காட்டிக்கினதே கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணம் இருக்குன்னு அப்பா உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே அந்த விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா எத்தனையோ தடவை எங்களுக்கெல்லாம் சரியில்லாத ஒரு அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்பா இவ்வளோ மனசுக்குள்ளே இவ்வளோ வேதனையை வச்சுருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கூட பல்லவனையும் யாரையும் நாங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்பாவும் அதே மாதிரி தான் பல்லவனை அவர் சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவனும் வளர வளர அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க அம்மா போனதுக்கு காரணம் அப்பா தான் நினச்சிக்கிட்டு அப்பா மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கான். அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பா ஒரு வார்த்தை கூட பல்லவனோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டுறாரு. எவ்வளோ திட்டினாலே சரி, என்ன பண்ணாலே சரி, அப்பா சைலண்ட்டாக மட்டும்தான் இருப்பார். அவருக்கெல்லாம் நாங்கள் கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிளுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கூட பல்லவனை எதிர்த்து அப்பா ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. எத்தனையோ தடவை எல்லாரும் அடிக்க போயிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட அப்பா நீங்கள் வேணான்னு சொன்னதே கிடையாது. ஏதாவது சண்டை வந்தால் கோச்சிக்கிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுவார். ஆனால் திரும்ப நம்ம வீட்டுக்கு தான் வருவார். அங்கிளை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அங்கிள் வந்து இப்படி இருக்காருன்னா ஆனால் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை அவர் கொண்டு இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க தான் கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு போலீஸ் வந்தாங்க, அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அப்பா வீட்டுக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ எங்களாலே பார்த்துக்க முடியாது, ஒரு பாட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் விவரம் தெரிய நானே தம்பிங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது, சோழன் பாண்டி கூட தெரியாதானே நீங்களும் சொல்லவே இல்லையா? இல்லைப்பா சொல்லலை, சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அதனால தான்ப்பா நான் யார்கிட்டேயும் எதையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அப்பாவை விட உனக்கு தான்ப்பா ரொம்ப நல்ல மனசு, பெரிய மனசு கூட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ எங்கேருந்தோ வந்த சோழனுக்கு மனைவி ஆகின. ஆனால் மனைவி இல்லைன்றவனும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டுக்காக நீ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க. யாரோட மனசில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு தாம்மா ரொம்ப பெரிய மனசு. இந்த வீடு எத்தனையோ பேர் தப்பாக பேசினாங்க, ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து கஷ்டப்பட்டு இது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சேரன் வந்து நிலாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு தப்பாக பேசுவாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பாக அங்கிள் மேலே தப்பு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்னும் ஒன்று பாக்கி மட்டும் இருக்குது. உங்கள் அம்மாவை கண்டிப்பாக அங்கிள் கொண்டு இருக்க மாட்டார், இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே இருக்காங்க. பசியால் ரொம்பவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அண்ணன் தேங்காய் சட்னி பண்ணிட்டு போயிருக்கு, இட்லி வேறு அவிச்சு வச்சிருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட்றது மட்டும்தான். அப்படின்னா நீயே எடுத்து போடு. இட்லி எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? அழுங்காமல் குலுங்காமல் கொஞ்சம் கூட உடையாமல் அப்படி ரவுண்டாக நிலா ஷேஃபில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பார்த்திங்களாண்ணே அண்ணனோட பாயிண்ட்டை, அண்ணியோட பேர் நிலா, அதனால் இட்லியும் நிலாவுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருடா, பல்லவன் ரொம்ப சின்ன பையன், அவன் முதல்ல பசியாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு முதல்ல போட்டு கொடுக்குறாங்க. எனக்குடா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் தட்டில் இருக்கிற ஒரு இட்லி எடுத்து அவரே போட்டு சாப்பிட்றாரு. அதுக்கடுத்து தான் வண்டி வர சவுண்டு கேட்குது. நிலாவும் சேரனும் ஒன்றா வராங்க. வீட்டில் இருக்கிறவங்க கேள்விக்கு மேலே
கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேண்ணா போயிருந்த? கடைக்கு போயிருந்தேன்டா, காய் வாங்கலான்னு. காய் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறதா சொன்னேன். ஆனால் பேக்கில் ஒன்றுமே இல்லையே. வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் சிக்கன் எடுத்துக்கலாம், நான்வெஜ்ஜு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால் நான்வெஜ் எடுத்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டு அமைதியாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அது கூட வாங்கிட்டு வரல, அது மதியம் தாண்டா சமைக்க போகிறோம், அதனால லேட்டாக வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். என்ன நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நீங்கள் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னு சொன்னீங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்து அந்த ஆளை கூட்டிகிட்டு போனதா சொல்கிறீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க. அந்த டவுட்டில் தான் கேட்டேன். இவர் பெரிய போலீஸு, வழிய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை தேடிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சோழனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.